வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் சாப்டர் 2ல் எக்ஸசைஸ் நம்பர் 2.6ல் இருக்கக்கூடிய 8th சம் தான். ஓகேங்களா? கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். ரகு விஷ் டு பை எ லேப்டாப். ஓகேங்களா? ஒரு லேப்டாப் வாங்குறாங்க. ஹீ கேன் பை இட் பை பேயிங் 40,000 கேஷ். ஓகேங்களா? 40,000 ரூபா கட்டணும். அந்த லேப்டாப்போட ப்ரைஸு 40,000 ஆர் பை கிவிங் இட் இன் த 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒன்று மொத்தமாக 40,000 கட்டணும் அப்படின்னா 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டணும். எவ்வளவு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். as 4,800 in the first month. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மந்த் 4,800 பே பண்ணணும். 4,750 செகண்ட் மந்த், 4,700 தேர்ட் மந்த் அண்ட் ஸோ ஆன். இப்படியே கட்டிகிட்டே இருக்கணும். இஃப் யூ பே த மணி இன் திஸ் ஃபேஷன் ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் பெய்டு இன் 10 இன்ஸ்டால்மெண்ட். ஸோ இந்த மாதிரி கட்டிக்கிட்டே வந்தானா 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருப்பான்றதை கேட்குறாங்க. ஹவு மச் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தட் he has to pay than the cost. 40,000 விட இந்த மாதிரி கட்டினா எவ்வளோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்டியிருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறத நான் என்ன பண்ணுறேன் அப்படியே எழுதியிருக்கேன். லேப்டாப் ப்ரைஸ் வந்து 40,000. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் 4,800, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 4,750, தேர்டு வந்து 4,700 அண்டு ஸோ ஆன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுல ஏபி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஏபி. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ ஈக்குவல் என்னது 4,800. டி டிஃப்ரென்ஸ் வந்து என்னது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ செகண்ட் டேர்மோட ரேட் வந்து 4,750 மைனஸ் 4,800. ஓகேங்களா? ஸோ இப்படி சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 50 ருபீஸ். இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய டி. டி ஈக்குவல் டு 50, ஏ ஈக்குவல் டு 4,800. அடுத்தது என்னு கேட்குறான். என்ன பார்த்தீங்க அப்படின்னா அவனே இங்கே 10 இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ அண்டு ஸோவான்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்படியே போனோம் அப்படின்னா மொத்தம் 10 டைம்ஸ் கட்டியிருப்பான். ஓகேங்களா? அப்போ என் ஈக்குவல் என்னது 10. ஸோ இப்போ ஏ கிடச்சிருச்சு, டி கிடச்சிருச்சு, என் கிடச்சிருச்சு. நம்மளுக்குரிய ஃபார்முலா டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணிப்பான். அப்போ எஸ்என் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கவனமாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் மல்டிபிள் பண்ணும்போதெல்லாம் கவனமாக செய்யுங்க. ஓகேங்களா? ஸோ n வந்து 10, 10 டிவைட் பை 2, 2 இன்ட்டு ஏ வந்து 4,800 ப்ளஸ் 10 மைனஸ் 1 இன்ட்டு டி வந்து 50. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ ப்ராக்கெட்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். 2 இன்ட்டு ஏனா மல்டிப்ளிகேஷன் நான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். சும்மா டைரெக்டாக 2 48,000 அப்படின்னு போட்டோம்னா 4,800 அப்படின்னு போட்டோம்னா தப்பு வரும். சில நேரங்களை கவனிக்காமல் விட்டுருப்போம். ஓகேங்களா? ஸோ கட் பண்ணால் 5, 2 இன்ட்டு 48 96, 9,600 ப்ளஸ் 9 வரும். 9 இன்ட்டு 50 450. ஓகேங்களா? ஸோ இதையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருது 1000. 5 இன்ட்டு 9,600 ப்ளஸ் 450 1050ன்னு வரும் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நாங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் T2 மைனஸ் T1. T2ன்றது 4,750, T1 அப்படின்றது 4,800. சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன ஆன்சரில் வரும் நெகட்டிவ் வரும். D ஈக்குவல் டு -15 வரும். ஸோ -50யும் நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் போட்டாகணும். வெறும் -15னா நம்ம சப்ட்ராக்ஷன் கொண்டு வந்துடுவோம். ஸோ இப்போ 9 இன்ட்டு -50 -9 450. ஓகேங்களா? ஸோ -450 9,600 -450 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வரும் 9,150 அப்படின்னு ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 0 5 5 25 2 7 45. ஓகேங்களா? ஸோ இப்போ அவன் கட்டியிருக்க மொத்த அமௌண்ட் எவ்வளவு 45,750. ஓகேங்களா? 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு அமௌண்ட்டாக கட்டினா அவன் கட்டக்கூடிய மொத்த அமௌண்ட்டு இதுதான். ஓகேங்களா? ஸோ இது சென்டென்ஸில் எழுதிங்க. த டோட்டல் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் த அமௌண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவன் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கான் அதையும் எழுதுங்க. டோட்டல் அமௌண்ட் பெய்டு இன் 10 இன்ஸ்டால்மெண்ட் ஈக்குவல் டு அப்படியே எழுதலாம். $45,750. செகண்ட் கொஸ்டின் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பெய்டு ஈக்குவல் டு எவ்வளவு இந்த டோட்டல் அமௌண்ட் பெய்டு இன் 10 இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ இருக்குது 45,750 மைனஸ் லேப்டாப்போட ஒரிஜினல் ப்ரைஸு
நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்னாச்சு அதான் எழுதியிருக்கோம். லேப்டாப் ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த லேப்டாப் ப்ரைஸ் வந்து 40,000 ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த 40,000 இங்கே அப்படியே போடுங்க. ஸோ கட் பண்ணிங்க அப்படின்னா 5,750 அப்படின்றது தான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு ஓகேங்களா. அவன் கட்டியிருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு 5,750 ருபீஸ். இதுதான் 8th சம். ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ புரிகிற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் எக்ஸசைஸ் 2.6ல் இருக்கக்கூடிய 9th sum. A man repays a loan of 65,000 by paying 400 in the first month and then increasing the payment by 300 every month. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மந்த் 400 கட்டுறான், ரெண்டாவது மந்தில் வந்து 300 அதில் ஆட் பண்ணி அப்படியே கட்டிக்கிட்டே இருக்கான். மொத்தம் அவன் கட்ட வேண்டிய அமௌண்ட்டு 65,000 அப்படின்னு கேட்டாங்க. ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் ஹிம் டு கிளியர் த லோன்? எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா A = 400, D = 300. அது மொத்தமாக கட்ட வேண்டிய அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் SN. எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா 65,000 ஓகேங்களா. ஸோ 65,000 அப்படின்றது SN. இதுலேருந்து நம்ம ஏபியை ஜென்ரேட் பண்ணலாம். ஆனால் அவங்க ஏபி கேட்கல, இருந்தாலும் பரவாயில்ல. ஏபி ஜென்ரேட் பண்ணுறோம். 400 அடுத்து வந்து 300 ஆட் பண்ணுங்கள், அடுத்து 300 ஆட் பண்ணுங்கள். இப்படி போச்சு அப்படின்னா இது வந்து TN தான், டேர்ம் என். பட் நமக்கு தெரியாது. அவன் கேட்டிருக்கிறது SN கொடுத்துட்டான், A கொடுத்துட்டான், D கொடுத்துட்டான். பட் N = NN தான் கேட்டிருக்கான். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா SNக்கான ஃபார்முலா N/2 × 2A + N-1 × T. இந்த ஃபார்முலா தான் SNக்கான ஃபார்முலா. பட் SNோட அமௌண்ட்டு 65,000 கொடுத்துட்டான். என்னோட டேட்டா நம்மளுக்கு தெரியாது. 2 × A வந்து 400 கொடுத்துருக்கான், ப்ளஸ் N-1 தெரியாது, D வந்து 300 ஓகேங்களா. ஸோ இதில் இருந்து இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்னோட டேட்டா கிடச்சிரும். என்ன தான் கேட்டிருக்கான் ஓகேங்களா. ஸோ அப்போ 65,000 = N/2 × 2 × 400 800 plus N × 300 300N மைனஸ் இங்கே -1 × 300 அப்படின்றப்ப -300 ஓகேங்களா. N × 300 300 N முன்னாடி எதுவுமே இல்லை, ப்ளஸ்ஸு, அதனால் ப்ளஸ் போட்டேன். ஒன்றுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால -1 × 300 -300 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா 800 - 500 500ன்னு வரும். ஸோ N/2 இந்த 2வையுமே நம்ம என்ன பண்ணலாம், கிராஸாக கொண்டு போயிடலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 2 இந்த சைடு வந்துடும். 2 × 65,000 = N × 800 - 300 500 ப்ளஸ் 300N ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதை சால்வ் பண்ணுறது வேறு ஒன்றும் இல்லை, ஈஸி தான். எப்படின்னு பாருங்கள். இங்கே இருக்கக்கூடியது 2 × 65 அப்படின்னு போட்டிங்கன்னா 130, அப்புறமா ஒரு 30 இருக்குது, N இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 100. அப்போ நான் 100 மட்டும் வெளியில் எடுங்க. 5 + 3N ஓகே வந்துருமா. மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 ப்ராக்கெட்டில் இருக்குது, அதனால் ப்ராக்கெட்லேருந்து காமனாக 100 வெளியே எடுத்துட்டேன். ஸோ இப்போ இங்கேருந்து 00 கட் பண்ணுங்கள், இங்கேருந்து 00 கட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன வரும், 1300 = N × 5 5N, N × 3N 3N² ஓகேங்களா. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், 3N² + 5N இதை அப்படியே எழுதியிருக்கேன். இந்த 1300 அந்த சைடு போகும்போது -1300 = 0 இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னா 3 × 30 1300. இதுக்கு நம்ம வந்து என்னது ஃபேக்டரைசேஷன், இந்த ஈக்குவேஷனுக்கு ஃபேக்டரைசேஷன் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 × -1300 மல்டிபிள் பண்ணால் எனக்கு இது வரும், ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரணும், +5 வரணும் ஓகேங்களா. ஸோ ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் 3 × -1300 அதாவது மைனஸில் தான் வருது, ஆட் பண்ணால் 5 வரணும். ஸோ இதுக்கு நம்ம இந்த டேட்டா என்ன எடுக்கணும் அப்படின்றத பாருங்கள் எப்படி எடுக்கிறோன்ட்டு. ஸோ 3 × 1300 மைனஸில் நான் இருக்கிறத அப்புறம் பார்த்துக்குவோம். ஸோ 3 எடுத்தேன், ஃபேக்டரைசேஷன் எடுத்தேன்னா இந்த 3 கட் பண்ணிடுவோம். அப்போ 1300 ஓகேங்களா. மல்டிபிள் பண்ணலை, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யறதுக்கு ஒரு வேலையை மிச்சப்படுத்தியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு 5 போட்டு பாருங்கள். 2 5s are 10, 6 5s are 30 ஓகேங்களா. இப்போ 2 போடுங்க 30, 5 போட்டு பாருங்கள் 2 6
அகைன் 2 போட்டு பாருங்கள் 13 ஓகேங்களா. ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்டரைசேஷன். ஸோ இதுலேருந்து எப்படி எடுக்கலாம்னா இதுலேருந்து தான் ஃபேக்டரைசேஷன் நம்மளுக்கு வரும் 3 இன்ட்டு 5 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 13. ஓகே, இன்னொரு 5 போடலை. ஸோ இப்போ பார்த்தீங்க சரி 5 தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணால் எனக்கு 3 இன்ட்டு 1300 வரும். பட் எனக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணணும்னா இந்த 3 இன்ட்டு 1300 ரெண்டாக பிரிக்கணும். பிரித்து ரெண்டையும் ஆட் பண்ணாலும் ஸோ அப்புறம் ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணணும் 5 ஆன்சர் வரணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 3 5s are 15, 2 15 30 ஓகேங்களா. ஸோ 230 60. ஸோ இது வரைக்கும் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து பாருங்கள் 13 இன்ட்டு 5 65 வந்துருச்சா. ஸோ 60 65 ரெண்டுக்கும் இடையில என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது 5. ஸோ நமக்கு இந்த 5 கிட்ட வந்துருச்சா. ஸோ ஆனால் என்ன ஆன்சரில் என்ன இருக்குது +5 இருக்குது. அப்போ எனக்கு ஆன்சர் +5 வரணும்னா ரெண்டையும் என்ன பண்ணால் சப்ராக்ட் பண்ணால் +5 வரும். ஸோ அப்போ பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை கழிக்கணும். பெரிய நம்பர் சைனு ப்ளஸ்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் +. அப்போ இதுக்கு மைனஸு இதுக்கு ப்ளஸ்ஸு ஓகேவா. நமக்கு ஃபேக்டரைசேஷன் இதுக்கு நமக்கு டேரெக்டாக செட்டு எடுக்க தெரியலை அப்படின்னா இந்த மாதிரி சிந்தட்டிக் டிவிஷனை போட்டு இப்படி பிரிச்சுடுங்க. நம்பரை பிரிச்சுட்டிங்க அப்படின்னா இதை 2 செட்டை நம்ம மல்டிபிள் பண்ணி பிரிச்சோம்னாலே நம்மளுக்கு ஆன்சர் கிட்டத்தட்ட வந்துடும் ஓகேங்களா. கொஞ்சம் மைண்டு கால்குலேஷன் என்ன அப்படின்னா 5ன்றப்ப 2 நம்பரும் பக்கத்து பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் எடுத்தேன்னா 3 5s are 15, 2 15 30. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பேன் 230 60 அப்படின்னு கொண்டு வந்திருப்பேன். 5 இன்ட்டு 30 மட்டும் தனியாக எடுத்திருப்பேன் 65 ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு வந்து -60 இன்ட்டு 65 போட்டேன் அப்படின்னா மல்டிபிள் பண்ணால் 3 இன்ட்டு -3300 ஓகேங்களா. ஆட் பண்ணால் 5. இது 3 இன்ட்டு 1300 நமக்கு அதில் ஒரு சின்ன வேலை பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னா இது டேரெக்டாக மல்டிபிள் பண்ணி 3900 போட்டு அதுக்கப்புறம் 3ஆல் எடுத்தீங்க அப்படின்னா 1300ன்ற ஆன்சர் வரும். நான் இதை மல்டிபிள் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டு இல்லாட்டி அது எதுக்கு ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு தப்பு வந்தாலும் வரலாம் அப்படின்ட்டு இதை அப்படியே நான் எழுதியிருக்கேன். 3 இன்ட்டு 1300 அப்படியே போட்டு எல்சிஎம் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் இருந்து n - 60 இன்ட்டு n + 65 ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டில் வந்து n - 60 ஈக்குவல் டு 0 அப்படி இல்லை அப்படின்னா n + 65 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. ஸோ அப்போ n ஈக்குவல் டு 60 வரும். அப்படி இல்லைன்னா n ஈக்குவல் டு 65 ஆன்சர் வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா n அப்படின்றது எப்போவுமே பாசிட்டிவ் நம்பராக மட்டும்தான் இருக்கும். நம்பர் ஆஃப் ஐட்டம் அப்படின்னு கேட்டால் ஸோ கண்டிப்பாக மைனஸில் இருக்க ஆன்சர் வராது ஓகேங்களா. ஸோ தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 மந்த் அப்படின்றது ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அவங்க கேட்டிருக்கக்கூடிய இந்த கொஸ்டினை அவன் பே பண்ணக்கூடிய லோன் ஹவு லாங் வில் இட் டேக் எவ்ரி மந்த்தும் கொடுத்தோம். ஹவு லாங் வில் இட் டேக்னா 60 month டு டேக் டு கிளியர் த லோன் ஓகேங்களா. ஸோ இது வந்து கொஸ்டின் நம்பர் 9. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸு சாப்டர் 2ல் எக்ஸசைஸ் நம்பர் 2.6ல் இருக்கக்கூடிய இந்த 10th சம் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ 10th சம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிக் ஸ்டார் கேஸ் வாஸ் ஏ டோட்டல் ஆஃப் 30 ஸ்டெப் ஓகேங்களா. ஒரு படி ஸ்டெப்பு வந்து 30 ஸ்டெப் இருக்குது. இந்த பாட்டம் ஸ்டெப் ரெக்யர்ஸ் 100 பிரிக்ஸ் ஓகேங்களா. ஸோ மொத்தம் எண்ணு வந்து 30. இதில் பாட்டம்ன்றதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்போ A = 100. each successive step requires 2 bricks less than the previous step ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை விட செகண்ட் ஸ்டெப்பு 2 ஸ்டெப்ஸ் என்னது கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ D = -2 இதுதான் கொடுத்துருக்க டேட்டா. இதை வச்சுட்டு how many bricks are required for the top most step அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிறது SN என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று டேர்ம் என் லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதான் கேட்டிருக்காங்க. How many bricks are required for the topmost step? So topmost step na TN term last. How many bricks are required to build the staircase? மொத்தமாக எத்தனை bricks தேவைப்படுது அப்படின்றது SN. ஸோ இது ரெண்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ SN TN இதை நான் எடுத்து எழுதியிருக்கேன். நம்பர் வந்து 30 ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸு 100 bricksiல் ஆரம்பிக்குது. அடுத்தடுத்து 2 சப்ட்ராக்ட் ஆகுது ஓகேங்களா, குறையுது. ஸோ அப்போ நான் இதில் இருந்து TN போடுறேன் ஓகேங்களா. TN = A + n - 1 × D இந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய TN ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ அப்போ TN அப்படின்றப்ப T30 30வது ஸ்டெப்பில் எத்தனை ஸ்டெப் பிரிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
-2க்கு -2 ஓகேங்களா. ஸோ 100 + 29 × -2. ஸோ இது ப்ராக்கெட்டில் போட்டு பழகுங்க. டி இருக்குது, டைரெக்டாக -2 போட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு 29 - 2ன்னு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால தான் எப்போவுமே எதுவுமே இல்லாமல் மல்டிப்ளிகேஷனாக ப்ராக்கெட்லேயே போட்டு பழகுங்க. உங்களுக்கு பின்னாடி எப்போவுமே பிரச்சனை வராது ஓகேங்களா. ஸோ ஆரம்பத்துலேருந்தே இதை பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ எவ்வளோ பெரிய ஆள் ஆனாலும் இந்த ஸ்டெப்பு கரெக்டாக வரும். 29 × -2ன்றது உங்கள் மைண்டில் வந்து நிற்கும். இல்லாட்டி 29 - 2 27 போடுவீங்க, தப்பு தான் வரும் ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளிகேஷனாலே ப்ராக்கெட் போட்டு பழகிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து 29 2 × 29 58 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸில் போடுறேன் ஓகேங்களா. ஸோ 100 - 58 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42. ஸோ அப்போ 30th ஸ்டெப்பு, லாஸ்ட் ஸ்டெப்பு, டாப் மோஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 42. நெக்ஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்றதுக்கு ஆன்சரு n/2 × 2a + n - 1 × d அப்படின்றதான் டோட்டல் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ். இதுக்கான கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ அப்போ என்னன்றது 30/2, 2aன்றது 2 × 30 + 30 - 1 × -2 ஓகேங்களா. -2 ப்ராக்கெட்டில் போட்டு பழகுங்க. ஸோ இது கட் பண்ணால் 15, 62 × 30 60, 29 × -2. ஸோ ப்ளஸ் நான் இப்படியே தான் எழுதுகிறேன், 29 × -2. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் போட்டோம் அப்படின்னா தப்பு வராது ஓகேங்களா. வழக்கம் போல தான். ஸோ 60, 29 × -2 58, பட் மைனஸில் இருக்கிறதுனால -58. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 15 × 2ன்னு வரும். ஸோ 30, சரி 15 × 8 கரெக்டு தான். 60 - 58 2. ஸோ 30. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பிரிக்ஸு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ தப்பு இருக்குது. சாரி, இங்கே 2a, ஏக்கு வந்து 30 அப்படின்றது எண்ணுக்கு தான் 30, ஏக்கு வந்து 100 ஓகேங்களா. ஸோ 100 அப்படின்றப்ப 200ன்னு ஆன்சர் வரும். கொஞ்சம் கவனமாக எழுதுங்க. நான் வந்து இங்கே வீடியோ பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு இருக்கிறதுனால பார்க்க முடியல. ஸோ எப்போவுமே கவனமாக கொஞ்சம் இருங்க. 15 × 200 × 58 வந்து என்ன வரும், 152 வரும் ஓகேங்களா. ஸோ 15 × 142 ஓகேங்களா. 142, 15 × 142, 142 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 71, 142. இதுதான் நம்மளுக்கான ஆன்சராக வரும். ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 15 142 நான் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. 2130 அப்படின்றது ஆன்சராக வரும். ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2130. இதுதான் என்னது, SN. ஸோ TNன்றது லாஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் சாப்டர் 2 எக்ஸசைஸ் நம்பர் 2.6ல் இருக்கக்கூடிய இந்த 11th சம்மை தான் பார்க்க போகிறோம். ஸோ 11th சம் பார்த்தீங்க அப்படின்னா if S1 S2 S3 up to Sm are the sum of n terms of m APs ஓகேங்களா. m டேர்ம்ஸ் இருக்கக்கூடிய ஏபியோட சம் வந்து ஒன்று ஒன்று எடுத்திருக்காங்க. S1 S2 S3 whose first terms are 1 2 3 4 up to m and whose common difference are 1 2 3 up to 2m - 1 respectively, then show that இந்த S1 S2 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1/2 × mn × mn + 1 வரும் அப்படின்னு நிரூபிக்க சொல்லிட்டாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு S1 அப்படின்றத எடுத்துக்குவோம். S1ன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1 2 3 4 அப்படின்னு தான் வரும். அதே இது S2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி வரும், இங்கே வந்து நமக்கு 2ன்றது ஃபஸ்ட்டு டேர்மாக வரும், காமன் டிஃப்ரென்ஸ் 3ன்னு வரும் ஓகேங்களா. அதாவது S1 சீரீஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் 1ல் ஸ்டார்ட் ஆகும், காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 1 தான். அதாவது S2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மு 2ல் ஸ்டார்ட் ஆகும், காமன் டிஃப்ரென்ஸ் 3 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் அப்படியே போய்கிட்டே இருக்கிறது தான் இங்கே ஒரு ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா.
ஸோ இதைத்தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 11th சம்மு S1 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் 1ல் ஸ்டார்ட் ஆகுது. காமன் டிஃப்ரென்ஸ் 1 தான். ஓகேங்களா? ஸோ அப்படியே என்னன்னு போட்டிருக்கோம். அதே இது S2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 2ல் ஸ்டார்ட் ஆகும். காமன் டிஃப்ரென்ஸ் 3 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ 2 + 3 5, 5 + 3 8 அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதே இது தேர்டு டேர்ம் வந்து 3ல் ஸ்டார்ட் ஆகும். பட் காமன் டிஃப்ரென்ஸ் என்ன கொடுத்துருக்கான்? 5 கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா அதான் கொடுத்துருக்கான். ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் என்ன கொடுத்துருக்கான்? 5. ஓகேங்களா? தேர்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும் 5, பட் 3ல் ஸ்டார்ட் ஆகும். காமன் டிஃப்ரென்ஸ் 5. ஸோ அப்போ 3ல் ஸ்டார்ட் ஆகுது, 5 வந்து காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்றப்ப இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ இது S1, S2, S3 இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டேர்ம் வரணும். இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டார்க்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் A வந்து 1, D வந்து 1. கரெக்டாக? A = 1, D = 1. இதை பொறுத்த வரைக்கும் A = 2, D = 3. இதுதான் அவன் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் A = 3, D = 5. ஸோ இது மூணுக்கும் வச்சுட்டு அப்புறமா நம்ம ஸோ ஆன் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? S1 இதை நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்ம் Sn அப்படின்னு எழுதணும்னா என்னது? n/2 × 2a + n - 1 × d. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மெத்தடுக்கு நான் இந்த S1 கொண்டு வரேன் அப்படின்றப்ப n வந்து என்னது? n தான். எவ்வளோன்னு தெரியாது. ஓகேங்களா? அடுத்தது 2 × a. ஸோ 2 × a, ஏக்கு பதிலாக 1. ஸோ 2 ப்ளஸ் என்னோட வேல்யூ தெரியாது. n - 1 × dக்கு பதிலாக 1. போட்டாலும் 1 தான், போடாட்டும் 1 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நான் பார்த்தேன் அப்படின்னா n/2 2 + n - 1 அப்படித்தானே வரும். 2 + n - 1. ஸோ 2 - 1 1. அப்போ n/2 × n + 1. கரெக்டா? ஸோ n/2 × 2 + n - 1 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கோம். n - 1ன்றது காமன் தான், ப்ராக்கெட்டு தான். ஸோ இந்த ப்ளஸ்ஸு காமன், அப்போ எடுத்து விட்றேன், ப்ராக்கெட்டை எடுத்து விட்றேன். ஸோ n - 1. ஓகேங்களா? அப்போ 2 + n - 1 அப்படின்னு 2 - 1 1. ஓகேங்களா? n மட்டும் அப்படி எழுதிப்பேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டேர்முக்கு. இது செகண்ட் டேர்முக்கு நான் எழுதுறேன் அப்படின்னா n வந்து எனக்கு தெரியாது. ஸோ n/2, அதாவது இந்த செகண்ட் சீரீஸ். ஓகேங்களா? S2ன்றது செகண்ட் சீரீஸ் தான். n வந்து 2 கிடையாது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். n தான் கடைசி வரைக்கும். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே n தான். ஸோ அப்போ செகண்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் S2 = n/2 × 2 × a. ஸோ 2 போட்டு ஏவோட வேல்யூ என்ன இருக்குது? 2. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செகண்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஏவும் டியும். இது தேர்டு சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஏவும் டியும். இது ஃபஸ்ட்டு சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஏவும் டியும். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 × a + n - 1 × dயோட வேல்யூ 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். n/2 × 4 + 3 × n 3n - 4. சாரி 3 தான், -3. ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். n/2 × 3n + 1. கரெக்டாக? 4 - 3னா 1. ஸோ இதே மாதிரி தான் S3க்கு. ஸோ S3க்கு n/2 × 2 × aக்கு பதிலாக 3 + n - 1 × dக்கு பதிலாக 5. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். n/2 × 2 3s are 6 + 5n - 5. ஸோ அப்போ n/2 × 5n + 1. கரெக்டாக? இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா n/2ன்றது 3லையுமே காமனாக இருக்குது. இங்கே n + 1, இங்கே 3n + 1, இங்கே 5n + 1. ஸோ இதே மாதிரி போய்கிட்டே இருந்துச்சுன்னா எத்தனை n இருக்கோ அத்தனை சீரீஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை நான் எப்படி ஜென்ரலாக எழுதுறேன் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த S1, S2, S3 இந்த எல்லாத்தையும் கூட்டுறேன். S3 அப் டு Sn வரைக்கும் இருக்க எல்லாத்தையும் நான் கூட்டுறேன். சாரி, Sm தான் கொடுத்துருக்கான் கொஸ்டினில். Sm வரைக்கும் நான் எல்லாத்தையும் கூட்டுறேன். ஏன்னா ஆல்ரெடி nன்றது இந்த சைடு யூஸ் பண்ணதுனால. இந்த n வேறு, இந்த m வேறு. ஓகேங்களா? nன்றது எஸ்ஸுக்கு உள்ளே வர்றது, mன்றது எல்லா எஸ்ஸையும் சேர்த்து வர்றது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை கூட்டுங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து எனக்கு இருக்கக்கூடியது n/2 × n + 1. செகண்ட் டேர்ம் n/2 × 3n + 1. தேர்டு டேர்ம் n/2 × 5n + 1. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது அப் டு mth டேர்ம் வரைக்கும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஏபியா நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா? இது மட்டும் பார்த்தீங்கன்னா, இது S1, S2, S3 அப்படின்னு போய்க்கிட்டே இருக்கு. ஏபியா ஜென்ரேட் ஆயிருக்குது. ஸோ அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்? T ஈக்குவல் டூ கண்டுபிடிக்கணும். சாரி டிஃபரன்ஸ் D ஈக்குவல் டூ T2 மைனஸ் T1. கரெக்ட்டா? டிஃபரன்ஸ் D ஈக்குவல் டூ T2 மைனஸ் T1. ஸோ செகண்ட் டேர்ம் வந்து n/2 இன்ட்டு 3n + 1 மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து n/2 இன்ட்டு n + 1. ஸோ இப்போ இதை நான் உள்ள எடுத்து விட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் பாருங்க. n/2 காமன் வெளியே எடுத்துட்டேன். 3n + 1 மைனஸ் அதை அப்படியே எழுதுறேன். 3n + 1 மைனஸ் n + 1. ஸோ மைனஸ்ன்றது n-க்கும் 1-க்கும் காமன். ஸோ -n -1 ப்ளஸ் n -1 கேன்சல் ஆகிடும். 3n - 1 2n. ஸோ அப்போ என்ன வரும்? n/2 இன்ட்டு 2n. ஓகேங்களா? ஸோ 2ம் 2ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா n இன்ட்டு n n ஸ்கொயர். ஸோ இது வந்து என்னது? டிஃப்ரென்ஸ். அதாவது D1 ஈக்குவல் டு n ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது D1 ஈக்குவல் டு n ஸ்கொயர். இது ஏபியா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். அதனால தான் சொல்கிறேன். D1 ஈக்குவல் டு n ஸ்கொயர் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் D2 கண்டுபிடிப்போம். ஸோ தேர்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு கண்டுபிடிச்சோன்னா அதுவும் n ஸ்கொயராக இருந்துச்சு அப்படின்னா இது ஏபி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் D2 கண்டுபிடிக்கிறேன். T3 மைனஸ் T2 n/2 இன்ட்டு 5n + 1 n/2 இன்ட்டு 3n + 1. இது வந்து D3, இது வந்து D2. ஸோ வழக்கம் போல் நான் என்ன பண்ணுறேன்? n/2 காமனாக வெளியில் எடுத்துடுறேன். மீதி இருக்கிறத அப்படியே எழுதுறேன். 5n + 1 மைனஸ் 3n + 1. ஓகேங்களா? ஸோ இது நான் போன ஸ்டெப்பில் இந்த மாதிரி எழுதல, டைரெக்டாக எழுதிருப்பேன். இப்போ உங்களுக்கு இடம் இருக்கிறதுனால தெளிவாக எழுதி காமிக்கிறேன். ஸோ 5n + 1 மைனஸ் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற ரெண்டுக்குமே காமன். ஸோ மைனஸை உள்ள மாற்றிட்டோம்னா -3n -1. ஓகேங்களா? ஸோ -3n -1. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா n/2 5n - 3n 2n +1 -1 கேன்சல். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா n/2 இன்ட்டு 2n 2 கேன்சல் n இன்ட்டு n ஸ்கொயர். ஸோ D2வும் வந்து என்னது? n ஸ்கொயர் தான். Therefore D1 equal to D2. Therefore the given series is on ஏபி. ஓகேங்களா? ஏபியில் தான் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஏபி சீரிஸ் என்ன இருக்குது? S1 + S2 + இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஏபி சீரிஸ் SM வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ அவங்க கேட்டிருக்கிறது இதோட மொத்த டோட்டல் தான் கேட்டிருக்கிறான். அப்போ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா எழுதுவோம்? n இருக்குது. அப்போ m/2. கரெக்டாக? n-க்கு பதிலாக முதல் ஃபார்முலாவை எழுதிடுறேன். நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா n/2 + 2a இன்ட்டு n - 1 இன்ட்டு d. இதுதான் n-க்கான ஃபார்முலா. பட் நம்மளுக்கு இருக்க சீரிஸ் SM வரைக்கும் இருக்குது. ஸோ m/2 இன்ட்டு 2a வந்து ஃபஸ்ட்டு சீரிஸுன்றப்ப S1. ஓகேங்களா? S1ன்றப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடியது இங்கே இருக்குது. ஸோ இதுதான் S1. ஓகேங்களா? ஸோ அப்போ n/2 2n/2. ஓகேங்களா? 2a ஃபஸ்ட்லேருந்து எழுதுகிறேன். n-க்கு பதிலாக m-ல முடியுது. அதனால் m/2 ப்ராக்கெட்டில் 2 இன்ட்டு ஏவோட ஃபஸ்ட்டு சீரிஸ் இந்த இருக்குது. ஓகேங்களா? n/2 இன்ட்டு n + 1. ஸோ இது ப்ராக்கெட்டில் தான் இருக்குது. அடுத்தது ப்ளஸ் 2a + n - 1 இன்ட்டு d. ஸோ n வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா n-க்கு பதிலாக தான் m - 1. d வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் d ஸ்கொயர். சாரி n ஸ்கொயர். ஓகேங்களா? d வந்து D1 D2 ரெண்டுமே n ஸ்கொயர் தான். ஸோ அதனால் n ஸ்கொயரை அப்படியே எழுதிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். m/2 2ம் 2ம் கேன்சல். ஸோ n இன்ட்டு n + 1 ப்ளஸ் m - 1 இன்ட்டு n ஸ்கொயர். ஸோ n ஸ்கொயர்ன்றது m-க்கும் n-க்கும் காமன், 1க்கும் காமன். ஸோ mn ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ m/2 இந்த எண்ணை உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். n ஸ்கொயர் ப்ளஸ் n ப்ளஸ் mn ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் n ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் கேன்சல். மீதி இருக்கக்கூடியது இந்த m/2. ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா மீதி n-ம் n ஸ்கொயர் இருக்குது. ரெண்டு இடத்துல n இருக்கிறதுனால n-ஐயும் காமனாக வெளியில் எடுக்கிறேன். ஸோ n-க்கு பதிலாக 1 ப்ளஸ்
எண் வெளியே போயிடுச்சுன்னா எம் இருக்குது, ஒரு எண் போயிடுச்சுன்னா ஒரு எண் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ m/n/2 இன்ட்டு 1 + m/n இதுதான் அவன் கேட்டிருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் உங்களுக்கு 1/2 mn இன்ட்டு mn + 1 நான் 1 + mn எழுதியிருப்பேன். இப்போ mn + 1 எழுதியிருக்கேன். ரெண்டுமே கரெக்டு தான், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா n² கேன்சல் ஆயிரும். இது ரெண்டுலேயுமே n காமன் அப்படின்றதுனால n வெளியே எடுத்துருப்பேன். மீதி எண்ணுக்கு பதிலாக 1 n போயிடுச்சுன்னா n²ல n போயிடுச்சுன்னா n. ஸோ mn. ஓகேங்களா? அதாவது இப்போ n² அப்படின்னா n இன்ட்டு n தானே. ஓகேங்களா? ஒரு எண்ணை வெளியில் எடுத்துட்டேன். அப்போ மீதி இருக்கிறது n² பதில் n இருக்கும். ஓகேங்களா? இந்த சம்மு கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஏதோ வித்தியாசமாக புரியாத மாதிரியே இருக்கும், சம்மு மாதிரியே இருக்காது. பட் வந்து நம்ம செஞ்சீங்க அப்படின்னா, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இன்னொரு கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன். அவன் என்ன கொடுத்துருக்கான், S1 S2 S3 அப் டு SMR த சம் ஆஃப் n டேர்ம்ஸ். ஓகேங்களா? கொடுத்துருக்கிறது இந்த சம்மு தான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய n டேர்ம்ஸை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? அப்படி சொல்லும்போது அந்த m டேர்ம்ஸில் என்னென்ன இருக்குன்னா, ஏபியில் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1. ஸோ S1 பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 1ல் ஆரம்பிக்குது. பட் வந்து என்ன கொடுத்துருக்கான், காமன் டிஃப்ரென்ஸும் 1 தான். ஓகேங்களா? S1க்கு. நெக்ஸ்ட்டு S2க்கு ஃபஸ்ட்டு டேர்ம் 2ல் ஆரம்பிக்குது, காமன் டிஃப்ரென்ஸ் 3. நெக்ஸ்ட்டு S3க்கு ஃபஸ்ட்டு டேர்ம் 3ல் ஆரம்பிக்குது, காமன் டிஃப்ரென்ஸ் 5. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சீரீஸை ஜென்ரேட் பண்ணி அந்த சீரீஸோட சம்மை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த சம்மை வச்சு மொத்த சம்மை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் இங்கே கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கிளாஸில் 20 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா, ஒருத்தனுக்கும் 5 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 சப்ஜெக்டையும் கூட்டி அவனோட டோட்டல் கண்டுபிடிப்போம் இல்லையா? அதுதான் இந்த S1 ஸ்டூடெண்ட்டோட டோட்டல், 5 சப்ஜெக்ட்டுக்கான டோட்டல். அதேமாதிரி 2வது ஸ்டூடெண்ட்டுக்கான 5 சப்ஜெக்ட்டுக்கான டோட்டல் S2 இதைத்தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே மொத்த கிளாஸோட ஸ்ட்ரென்த்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் SM. ஓகேங்களா? ஸோ SM இந்த ஃபார்முலா போட்டு எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட். கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அது 12th சம்மு 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.6ல் 12th சம். ஃபைண்ட் த சம் டேஷ் 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 டூ அப் டு 12 டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே நான் எடுத்து எழுதியிருக்கேன். அப் டு 12 டேர்ம்ஸ் வரைக்கும் அதோட சம்மை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது கொடுத்துருக்கிறது ஏபியாக இருக்கா இல்லையா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறம் தான் அதை நம்ம சம் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஏபின்றதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு என்னது, D1ம் D2வும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஏபி. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நம்ம எப்போவுமே ஏ, இங்கே ஆல்ரெடி ஏலாம் இருக்கிறதுனால நான் அந்த இடத்துல கேபிட்டல் ஏவாக எடுத்திருப்பேன். ஸோ D = term 2 - term 1. இது term 2, இது term 1. ஓகேங்களா? ஸோ 3a - 2b divided by a plus b minus a minus b divided by a plus b. ஓகேங்களா? ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் இது வந்து நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? மைனஸில் இருக்கிறதுனால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா a plus b கீழே 2 காமன்றனால ஒரே தடவை எழுதிட்டேன். ஃபுல்லாத்தையும் அப்படியே எழுதுறேன். 3a - 2b. இந்த மைனஸ்ன்றது இந்த ஏவுக்கும் இந்த பிக்கும் காமன். அப்போ மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது -a + bன்னு வரும். ஓகேங்களா? ஸோ 3a - a ஏன்னா -1a. 3 - 1 2a -2b + b -b டிவைடட் பை a + b. ஓகேங்களா? இது வந்து D1. நெக்ஸ்ட்டு நான் D2 எடுக்கிறேன். ஸோ D2 எடுக்கும்போது term 3 - term 1. term 3ன்றது இங்கே இருக்குது. 5a - 3b டிவைடட் பை a + b minus 3a - 2b divided by a plus b. ஓகேங்களா? ஸோ ப்ராக்கெட்டில் போட்டுறேன் டேர்மை ஃபுல்லாக. அப்போ தான் எனக்கு வந்து இந்த ப்ளஸும் மைனஸும் மல்டிப்ளிகேஷனா இல்லை அடிஷன் சப்ட்ராக்ஷனா அப்படின்றது குழப்பம் இல்லாமல் தெரியும். ஸோ கீழே காமன் a plus b. மேலே பார்த்தீங்க அப்படின்னா 5a - 3b. இந்த மைனஸ்ன்றது உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது -3a + 2bன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ D2 பார்த்தீங்கன்னா 5a - 3a 2a -3b + 2b -b டிவைடட் பை a + b. இது D2. ஓகேங்களா? ஸோ D2க்கான ஆன்சர் இது, D1க்கான ஆன்சர் இது. ரெண்டுமே சேம் தான். therefore D1 = D2. therefore the given series in AP. ஓகேங்களா? ஏபின்றதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், சம்மேஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ SNக்கான ஃபார்முலா n/2 2a + n - 1 × d. ஸோ இதில் a டேர்ம் தெரியும், நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கிறோம்.
ஓகேங்களா. டியும் தெரியும். n வந்து என்ன அப்படின்னா, இங்கேயே நம்ம கொஸ்டின்ல குடுத்துட்டாங்க பாரு. அப் டூ 12 டைம்ஸ். அப்ப n ஈக்குவல் டூ 12 ஓகேங்களா. ஸோ இந்த 3 டேட்டாவும் A, D, n 3 இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி பாருங்க. அந்த ஃபார்முலால குடுத்துருக்க டேட்டாவ டைரக்ட்டா எழுதியிருக்கேன். கட் பண்ணீங்கன்னா 6 இங்க 2 இருக்குது. 2வ உள்ள மல்டிபிள் பண்றேன். ஒண்ணு மேல மல்டிபிள் பண்ணலாம், இல்ல கீழ மல்டிபிள் பண்ணலாம். ஸோ மேல மல்டிபிள் பண்ணும்போது 2 இன்டு A 2A 2 இன்டு B மைனஸ் 2B ஓகேங்களா. கீழ 2 A + B தான். அப்ப காமனா நான் ஒரே தடவ எழுதிடுறேன் A + B. அடுத்தது இந்த பிளஸ் 12 இருக்கு. 12 இன்டு அதாவது 12 - 1 11 11 இன்டு 2A 22A ஓகேங்களா. அடுத்தது இது வந்து 11 11 இன்டு -B -11B ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். 6 2A + 22A 24A -2B -11B -13B divided by A + B. ஸோ இதுதான் வந்து சம்மேஷன் ஆஃப் த கிவன் சீரிஸ் ஓகேங்களா. ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த 6 இந்த A + Bயை இங்கேயே கொண்டு வரேன். 6A + Bன்னு போட்டால் இங்கே வந்து 24A -13B ஓகேங்களா. இதோட முடிச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணாலும் சரி தான். ஸோ இது வந்து எக்ஸாக்ட் ஆன்சர். இதுதான் வந்து 12th சம்முக்கான ஃபைனல் ஆன்சர் ஓகேங்களா. ஃபைண்ட் த சம்முன்னு தான் கேட்டிருப்பாங்க. தேர்ஃபோர் SN = முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.